வணக்கம் தெய்வ பிள்ளைகளே. இது வெண்ணிகின் அவர்கள் எழுதிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வந்தனம். அத்தியாயம் 3. பாரம்பரியம். பாரம்பரியம். மாலையில் என் படுக்கறைக்குள் நான் நுழைந்ததுமே எங்கள் வீட்டில் இருந்த பெரிய கருப்பு நிற வேதாகமம் என்னை காந்தமாக கவர்ந்தெழுத்தது. எங்கள் வீட்டில் இருந்தது ஒரே ஒரு வேதாகமம்தான். அப்பா அம்மாவுக்கு ஒரு வேதாகமம் கூட கிடையாது. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இந்த பெரிய வேதாகமம் என்னுடையதாகவே கருதப்பட்டது. கனடாவிலிருந்து வந்த நாளிலிருந்து நான் அந்த வேதாகமத்தை திறந்து பார்த்ததே இல்லை. ஆனால் நான் இன்று ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீதான் எனக்கு காட்ட வேண்டும். பின்னர் வேதாகமத்தை பல நாட்கள் பட்டினி கிடந்த ஒருவனுக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைத்தால் எப்படி விழுங்குவானோ அப்படி ஆவலுடன் படிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வேதாகமத்தை போதிக்கும் ஆசிரியராக இருந்தார். நான் அப்பொழுது அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அற்புதம் நிகழ்ந்தது நிச்சயமான காரியம். எங்கள் ஜெபக்குழுவினர் யாருமே எனக்கு வேதாகமத்தை கற்றுத்தரவில்லை. வேதாகமத்தில் இருந்த மேற்கோள் கூறி போதிக்கவும் இல்லை. கடந்த 24 மணி நேரமாக எனக்கு நிகழ்ந்த மாற்றங்கள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. என் பெற்றோரிடமும் நான் எதுவுமே கூறவில்லை. முதலில் சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பித்தேன். அடிக்கடி என்னை அறியாமலே சத்தமாக, ஆண்டவராகி இயேசுவே, என் இதயத்திற்குள் வாரும், தயவு செய்து வாரும் என்று கூறிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரின் இரட்சிப்பின் திட்டம் செயல்படும் விதத்தை படிப்படியாக வேதவசனங்கள் மூலம் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நண்பனே, இதுவரை இல்லாத முறையில் வேதம் எனக்கு உயிருள்ளதாக தோன்றியது. ஒரு ஊற்றிலிருந்து பொங்கி வருவது போன்று வேத வசனங்கள் என்னில் பொங்கி வந்தன. நான் ஆர்வத்துடன் அள்ளி பருக ஆரம்பித்தேன். இறுதியாக அதிகாலை 3 அல்லது 4 மணி அளவில் என்றுமில்லாத அமைதியுடன் நான் நித்திரையில் ஆழ்ந்தேன். சொந்தமாக்குதல். மறுநாள் பள்ளிக்கூடத்தில் அந்த பைத்தியக்காரன் கூட்டத்தை நான் சந்தித்து, என்னை உங்களுடன் ஆலயத்துக்குள் கூட்டி செல்லுங்கள் என்று கேட்டேன். வாராந்தோறும் அவர்கள் செல்லுகின்ற ஐக்கிய கூட்டத்திற்கு 2 நாட்களில் அழைத்து செல்வதாக அவர்கள் வாக்களித்தார்கள். டோராடோவில் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள புனித பவுலின் ஆலயத்தில் நடந்த கேட்டாகோம்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த கூட்டத்திற்குள் இந்த வியாழன்கிழமை இரவு நாங்கள் சென்றோம். அங்கும் உயரிய கரங்களுடன் மக்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அன்று பள்ளிக்கூட ஆராதனை நான் நடந்து கொண்டதற்கு நேர்மாறாக இன்று நானும் அவர்களுடன் சேர்ந்து ஆண்டவரை துதித்தேன். அவர்கள் மீண்டும் மீண்டும் பாடினார்கள். யெகோவாயீரே, எனக்கு எல்லாம் தருபவரே, அவர் கிருபை எனக்கு போதுமே. இந்த பாடல் முதலிலேயே பிடித்திருந்தது. இந்த அருமையான ஐக்கிய சபைக்கு மெய்ப்பனாக இருந்த மர்வ் என்பவரின் மனைவி மெர்லா வாட்சன் தான் இந்த பாடலை இயற்றியவர் என்று கேள்விப்பட்ட பின் அந்த பாடலை நான் இன்னும் அதிகமாக விரும்பினேன். அந்த நாட்கள் இயேசு அசைவாடும் நாட்களாக இருந்தன. ஹிப்பிக்கள் என்று அழைக்கப்பட்ட அநேகர் தங்கள் தலைமுறையை வெட்ட எடுக்கக்கூடிய நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்குள்ளாக மடமடவென மக்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அவை. என் தலைமுடியும் பல நாட்களாக வெட்டப்படாத நிலையிலேயே இருந்தது என்று அப்பொழுதுதான் நானும் உணர்ந்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். இளைஞர் பலர் நடனமாடியும் பாடியும் குதித்தெழுந்தும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தனர். இப்படியொரு இடம் இருக்குமா என்று நான் வியந்து நின்ற போதிலும் நானும் அவர்களில் ஒருவராக மாறிவிட்டதையும் எனக்கே சொந்தமானதொரு இடத்துக்கு நான் வந்து விட்டதையும் நிச்சயமாக உணர்ந்தேன். நீ மேலே ஏறிப்போ. கூட்டத்தின் முடிவில் வாட்சன் கூறினார்கள். யாராவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் முன்வந்து உங்களது சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். தயவு செய்து முன்னால் வரும்படி அழைக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். நான் நடுங்க ஆரம்பித்தேன். நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, நான் ஏன் முன்னே செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். திங்கட்கிழமை மணி 8:05 நிமிடங்கள் இருக்கும் போதே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே. இன்று வியாழக்கிழமை அல்லவா, நான் முன்னால் செல்ல தேவையில்லை என்று கூறிக்கொண்டிருந்த நான் சில நிமிடங்களுக்குள்ளாக என்னை அறியாமலேயே வேகமாக முன்னே நடக்கலானேன். ஏதோ ஒரு சக்தி என்னை மேலே ஏறிப்போ என்று முன்னே உந்தி தள்ளியது. நொடிப்பொழுதில் கிரேக்க பாரம்பரிய ஆலயத்தை சேர்ந்த கத்தோலிக்கனாகிய நான் இந்த ஆங்கிலன் ஆலயத்தில் நின்று நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை சபையின் முன்னிலையில் அறிக்கையிட்டு, இயேசுவே, உம்மை என் வாழ்க்கையின் ஆண்டவராக அழைக்கிறேன் என்று கூறி முடித்தேன். இயேசுவானவர் ஒரு காலத்தில் வாழ்ந்த புனித பூமியில் இருப்பதை விட இயேசு இன்று இருக்கின்ற இந்த இடத்தில் இருப்பது எனது மனதுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. அன்றிரவு வீட்டுக்கு செல்லும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை வெகுவாக நிறைத்திருந்தபடியால் என் தாயிடம் நிகழ்ந்த காரியங்களை கூற வேண்டுமென்று ஆவல் மேலிட்டது.
என் தகப்பனாரிடம் கூறுவதற்கு எனக்கு தைரியமில்லை. தாழ்ந்த குரலில் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, உங்களுடன் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஒரு இமைப்பொழுதில் அவர்கள் முகநாடி இறுகி வேறுபட்டது. வெறித்த பார்வையுடன் முறுக்காக கேட்டார்கள். ரட்சிப்பா? எதிலிருந்து? அம்மா, என்னை நம்புங்கள், போக போக உங்களுக்கு புரியும். ஆனால் அன்று அம்மா என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த நாள் முழுவதும் பள்ளிக்கூடங்களிலும் பெட்டிக்கடைகளிலும் எங்கு நான் சென்றாலும் ஒரு காட்சி என் மனக்கண் முன்னால் தோன்றிக்கொண்டே இருந்தது. நான் பிரசங்கித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி அது. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம் அது. ஆயினும் என்னால் அந்த காட்சியை உதறி தள்ளவே முடியவில்லை. நான் அழகாக உடையணிந்து திருத்தப்பட்ட தலைமுடியுடன் அதிகாரத்துடன் பெருந்திரளாக கூட்ட மக்களுக்கு முன்னின்று பிரசங்கித்து கொண்டிருப்பதாக ஒரு காட்சி மீண்டும் மீண்டும் என் முன்னே தோன்றிக்கொண்டே இருந்தது. அன்று நான் மீண்டும் என் பழைய நண்பனாகிய பாபை சந்தித்தேன். முன்பு அவன் வேதவசங்களை தொங்கவிட்ட போது அவனை வினோதமானவன், பைத்தியக்காரன் என்று எண்ணிந்த நான் அவனிடமே இந்த வாரம் எனக்கு நடந்த மாற்றத்தை பகிர்ந்து கொண்டேன். என் மனத்திரையில் இடைவிடாது தோன்றிய காட்சியையும் பகிர்ந்து கொண்டேன். பாபு, நாள் முழுவதும் இந்த காட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திறந்த வெளிகளிலும் ஆலயங்களிலும் ஸ்டேடியங்களிலும் பெரும் சபைகளிலும் என் கண்ணு கெட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டத்தையும் அவர்களுக்கு முன் நான் நின்று பிரசங்கிப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேனோ? இந்த காட்சியின் பொருள் எனக்கு விளங்கவே இல்லை என்றேன். பாபு, கடவுள் உன்னை பெரிய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான காரியம் என்று உற்சாகமாக கூறினான். வெளியே தள்ளப்படுதல். எங்கள் வீட்டில் எனக்கு இவ்விதமான ஆதரவு கிடைக்கவே இல்லை. எனது மாற்றத்தை குறித்து அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. பயங்கரமான சூழ்நிலை அது. இழிவும் அவமானமும். என் குடும்பத்தினர் அனைவரும் என்னை பரியாசம் பண்ணி துன்புறுத்த ஆரம்பித்தனர். அப்பாவிடமிருந்து நான் இதை எதிர்பார்த்திருந்தாலும் என் அம்மா இப்படி செய்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. என் அம்மாவும் அப்படி செய்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. அம்மாவும் என் சகோதர சகோதரிகளும் என்னிடம் அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ அப்படி ஒரு அலட்சிய பாவத்துடன் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவனை நடத்துவது போன்றே என்னை நடத்தினர். ஒரு கவிஞன் இவ்வாறு கூறுகிறார். ஐயோ, பாரம்பரியம், பாரம்பரியம். கீழ்நாட்டிலுள்ள ஒருவன் தன் பாரம்பரியத்தை மீறினால் அது மன்னிக்க முடியாத பாவமாக கருதப்படும். மேலை நாட்டு மக்களுக்கு ஒருவேளை இதன் முக்கியத்துவம் புரியாதிருக்கலாம். அவன் தன் குடும்பத்துக்கு இழிவு கொண்டு வருவதால் அந்த குற்றத்தை யாருமே மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே எங்கள் குடும்பத்தினர் என்னிடம் கூறினார்கள். பென்னி, குடும்பத்தின் பெயரை கெடுத்து விட்டாயே, குடும்பத்தின் கீர்த்தியை கெடுத்துவிட வேண்டாம் என்று கெஞ்சினார்கள். என் தந்தையோ நான் ஒரு நகராட்சி தலைவர் என்பதை நினைவுபடுத்தி என் மூலம் குடும்ப பெயர் கெட்டுப்போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை எனக்கு நினைவுபடுத்தினார். பொதுவாக கீழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றும் ஆலயங்களில் உள்ள மக்களையும் கிரேக்க பழம்பெரும் கொள்கைகளை பின்பற்றும் மக்களையும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி மாற்றுவது மிக மிக அரிதான காரியம். நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவனாக மாறியது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வெட்கக்கேடான காரியமாகும். ஏன் தெரியுமா? தாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பது அவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கை. சரித்திரபூர்வமான ஆதாரம் தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் நீண்ட நாளே கிறிஸ்தவர்கள் அல்லவா? நானும் இவ்விதமாக வளர்க்கப்பட்டேன். ஆனால் அவர்களது நீண்ட பாரம்பரிய கொள்கைகள் நிறைந்த அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் கடவுளின் அபிஷேகம், வல்லமை இவைகள் மிக குறைவு. ஆகவே ஆவியினால் நடத்தப்படுதல், ஆண்டவருடன் பேசுதல் என்ற பதங்களுக்கு அவர்களுக்கு அர்த்தமே புரியாது. இனி எங்கள் வீட்டில் நான் இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்து என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் இவை எதுவுமே எனது புது விசுவாச அனலை அவிக்க முடியவில்லை. அது ஒரு அவிக்க முடியாத அக்கினியாக என்னுள் கனிந்து கொண்டே இருப்பதை உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என் பெரிய வேதாகமத்தை திறந்தேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு வசனங்களை வெளிப்படுத்தி போதித்தார். ஆனால் என் தாகம் தனியவே இல்லை. வீட்டிலிருந்து தப்பிக்கக்கூடிய இரவுகளெல்லாம் ஆலய ஆராதனைகள், வாலிபர் ஐக்கிய குழுக்கள் அல்லது ஜெபக்குழுக்களில் பங்கெடுத்தேன். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் கோடாகோம் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இயேசு என்ற பெயரை என் வீட்டில் நான் பயன்படுத்திய அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. என் தகப்பனார் என் அருகில் நடந்து வந்து என் முகத்தில் அறைந்தார். அந்த வேதனையை உணர்ந்தேன். எருசலேம் பாறையில் முழங்கால் இட்டு ஜெபிக்கும் போது இருந்த வேதனையை விட
அதிகமாக எனக்கு வலித்தது. ஏன் தெரியுமா? இந்த வேதனை என் குடும்பத்திற்காக என் உள்ளத்தில் ஏற்பட்ட வலி. அவர்கள் ஒவ்வொருவரும் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதனை என்னுள் எழுந்தது. ஆம், அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நேசித்தேன். ஏற்கனவே இயேசு என்ற பெயரை எடுக்கக்கூடாதென்று என் தந்தை என்னை கடுமையாக எச்சரித்திருந்தார். இன்னும் ஒரு தடவை இயேசு என்று கூறினால் நான் ஏன் தான் அதை கூறினேனோ என்று நீ கலங்கும் அளவுக்கு காரியங்கள் நிகழும் என்று கூறி பகையுணர்வை மேலிட்டவராய் வீட்டை விட்டு என்னை வெளியே உதைத்து துரத்தி விடுவதாக கோபத்துடன் உருமினார். நானோ என் சிறிய தங்கை மேரியிடம் கடவுளை பற்றி கூற ஆரம்பித்தேன். இது எப்படியோ என் தந்தைக்கு தெரிய வந்தது. அவர் கோபம் பொங்கி எழுந்தது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் அவளிடம் பேசுவதை அடியோடு தடை செய்தார். மனநோய் மருத்துவரிடம் செல்லும் நேரம். என் சகோதரர் கூட என்னை துன்புறுத்த ஆரம்பித்தன. மோசமான காரியங்கள் எத்தனை கூற முடியுமோ அத்தனையும் எனக்கு விரோதமாக அடுக்கிக் கொண்டே போனார்கள். இது பல நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. நானும் தொடர்ந்து எனது அறையில் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இதற்கு முடிவே இல்லையாம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்வது எப்பொழுது என்று ஜெபித்து கொண்டே இருந்தேன். நாளடைவில் என் குடும்பத்தில் ஒருவரிடம் கூட நான் பேசக்கூடாத நிலைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டேன். நாடு கடத்தப்படுதல் என்ற பதத்தின் பொருளை என் வாழ்க்கையிலேயே புரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் நாட்டிலிருந்து என் பாட்டியம்மாவை விமானத்தில் வரவழைத்தார்கள். எதற்கு தெரியுமா? நான் செய்வது எவ்வளவு கேவலமான காரியம், குடும்பத்திற்கு இழிவு கொண்டு வரும் செயல், குடும்பத்தின் பெயரை கெடுக்கும் காரியம் என்றெல்லாம் என்னை உணர வைப்பதற்கென்றே அவ்வளவு தூரத்திலிருந்து என் பாட்டியம்மா வரவழைக்கப்பட்டார்கள். இதுவும் போதாதென்று என் தகப்பனார் ஒரு மனநோய் மருத்துவர் என்னை சிகிச்சை அளிக்குமாறு ஒழுங்கு செய்தார். அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை நான் பைத்தியமாகிவிட்டேன் என்று. நாளடைவில் உங்கள் மகன் குணமாவார், ஏதோ ஒரு குழப்பம் அவருக்கு என்று மருத்துவர் கூறினர். மீண்டும் இன்னொரு தந்திரம் என் தந்தை செய்தார். எப்படியாவது ஒரு வேலையில் என்னை அமர்த்தி என்னை நாள் முழுவதும் அந்த வேலையில் ஈடுபடுத்திவிட்டால் இயேசு என்று கூறுவதற்கே நேரம் இருக்காதபடி செய்துவிடலாமே என்று அவர் போட்ட அடுத்த திட்டம். தன் நண்பன் ஒருவரிடம் கூறி என் மகன் பென்னிக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டார். தன்னுடைய காரில் என்னை கூட்டிக் கொண்டு சென்று என்னை மட்டும் நண்பரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த நண்பரை போன்று ஒரு அன்பற்ற முரட்டுத்தனமான குறுகிய மனப்பான்மை கொண்ட நபரை நான் அதுவரை பார்த்ததே இல்லை. அந்த மனிதனிடம் என்னால் வேலை செய்ய முடியாதென்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் வெளியே வந்து காரில் ஏறியதுமே, அப்பா, இப்படிப்பட்டவரின் கையின் கீழ் நான் வேலை செய்ய முடியாத காரியம் என்று கூறினேன். அப்பொழுது அப்பாவை பார்க்க எனக்கு அதிக வேதனையாக இருந்தது. அவரது திட்டங்கள் எதுவுமே பலிக்காத பரிதாப நிலையில் என்னிடம் வேதனையுடன், பென்னி, உனக்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? உன்னுடைய இந்த இயேசுவை மட்டும் நீ விட்டுவிட்டால் உனக்காக கேட்கும் எதையும் நான் செய்வேன். தயவு செய்து சொல் மகனே என்றார். நான் சொன்னேன், அப்பா, நீங்கள் விரும்பும் எதையும் என்னிடம் கேளுங்கள். ஆனால் நான் கண்டுகொண்ட உண்மையை விட்டுவிடுவதை விட என் உயிரையே விட நான் தயார். அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் வேதனை தருபவை. என் நண்பனைப் போல் அதுவரை காட்சியளித்த என் தந்தை ஒரு கிண்டல் செய்யும் அந்நியனாக மாறிவிட்டார். தன் நாவினால் என்னை தாக்கி தனது பகைப்புணர்வை கொட்டி குமரினார். ஏறத்தாழ அடுத்த 2 ஆண்டுகளாக எங்கள் இருவருக்கும் இடையில் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் இல்லை. சாப்பாட்டு மேஜையில் கூட நான் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டேன். அவர் என் பக்கமே திரும்புவதில்லை. நாளடைவில் என் குடும்பத்தாருடன் சேர்ந்து உட்கார்ந்து காலை செய்தியை கவனிப்பது கூட முடியாத காரியமாக மாறிவிட்டது. ஆகவே என் அறையிலே நான் தங்கிக்கொள்ள ஆரம்பித்தேன். இப்போது அந்த நாட்களை எண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் அனைத்தையும் திட்டமிட்டு தன் அனாதி தீர்மானத்தின்படி செய்தார் என்பதை மட்டும் தெளிவாக உணர்கிறேன். நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை நான் ஆண்டவருடன் தன்னந்தனியாக செலவழிக்க நேர்ந்தது. என் வேதமோ எப்பொழுதும் திறந்தே இருந்தது. நான் அதை கருத்துடன் படித்து ஜெபித்து அவரை தொழுது கொண்டிருந்தேன். வரும் காலத்திற்கு தேவையான ஆத்ம மன்னாவை என் ஆண்டவர் எனக்கு விருந்தாக அளித்து கொண்டே இருந்தார்.